வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். லாஸ்ட் வீடியோவில் அது கட் ஆனதுனால இந்த வீடியோ வந்து நான் இப்போது சார்வநாமிக் விசேஷன் போடுறேன். ஸோ சார்வநாமிக் விசேஷன் அட்ஜெக்டிவ் ஆஃப் இது வந்து டிமான்ஸ்ட்ரேஷன். அதாவது என்ன சொன்னால் ஜோ சர்வநாம் சப்தம் சங்யா சப்தம் சே பஹலே, அதாவது வந்து சங்யா சப்துக்கு முன்னாடி ஜோ சர்வநாம் சப்து வந்து சங்யா சப்துக்கு முன்னாடி வருது பார்த்தீங்களா. और विशेषण को कार्य करते அது வந்து விசேஷனை ஒர்க் பண்ண அதை வந்து சார்வநாமிக் விசேஷன் சொல்கிறாங்க. ஸோ பாருங்க எக்ஸாம்பிள், உஸ் பஸ் மே बैठ जाइए. அப்போ வந்து பஸ்ன்றது என்னது நவுனு. அப்போ நவுனுக்கு முன்னாடி என்ன வருது சர்வநாம். அதுதான் நீங்கள் சொல்கிறாங்க ஜோ சர்வநாம் शब्द संज्ञा शब्दों से पहले आते हैं. அப்போ பஸ்ன்றது நம்மளுக்கு என்னது संज्ञा शब्द சாரி. அப்போ பஸ்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு ப்ரோனவுன் இருக்கு. அப்போ இது வந்து சார்வநாமிக் விசேஷன். वो लड़की नृत्य करेगी. लड़कीன்றது என்னது நவுனு. ஸோ நவுனுக்கு முன்னாடி என்னது சர்வநாம். அப்போ நவுனுக்கு முன்னாடி சர்வநாம் வருதுன்னா வந்து அது சார்வநாமிக் விசேஷன். முஜே ய பேண்ட் பசந்த் ஹே. எனக்கு இந்த பேண்ட் பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து என்ன இருக்கு நவுன் இருக்கு. நவுனுக்கு முன்னாடி வந்து சர்வநாம் வந்ததுனால இதுவும் வந்து சார்வநாமிக் விசேஷன் சொல்றாங்க. சரிங்களா. ஸோ நம்ம வி ஹாவ் டு வில் சி சம் ஒர்க் ஷீட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து संख्यावाचक विशेषणों परिमाणवाचक विशेषण என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ जिन वस्तुओं की नाप तोल की जाती है, नाप तोलना मेजरमेंट. ஸோ மெஷர்மெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, के लिए परिमाणवाचक विशेषण का प्रयोग होता है. நம்ம வந்து மெஷர்மெண்ட் எதை பண்ணுறோமோ அது परिमाणवाचक विशेषण சொல்கிறாங்க. जबकि संज्ञा अथवा सर्वनामों की गिनती, संज्ञा और सर्वनाम गिनती என்னது கவுண்ட் நம்ம கொடுக்குதோ அதை வந்து संख्यावाचक विशेषण சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்க कक्षा में 50 विद्यार्थी बैठे हैं. ஸோ கிளாஸில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போது வித்யார்த்தின்றது என்னது ஸ்டூடெண்ட்ஸ். வி ஆர் ஈஸிலி கவுண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 50ன்றது அவன் வந்து அவன் கன்ஃபார்மாக கொடுத்துட்டான் 50 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ निश्चित संख्यावाचक विशेषण. बाबूलाल ने 50 किलो चावल खरीदे. बाबूलाल வந்து எவ்வளோ வாங்கினா 50 kg ஆஃப் ரைஸ் he bought. அப்போது இங்கே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு 50 கிலோன்றது. அப்போ இது வந்து निश्चित परिमाणवाचक विशेषण. भाषण सुनने थोड़े से लोग पहुंचे. அப்போ இங்கே என்ன இருக்குது थोड़े से लोग. அப்போ லோகன்றது வந்து நம்ம வி ஆர் நாட் கோயிங் டு மெஷர், வி ஆர் கவுண்டிங். அப்போ என்ன வரும் இங்கே வந்து थोड़े से लोगன்றது நம்மளுக்கு என்ன வரும் अनिश्चित संख्यावाचक. புரிஞ்சுதா டிஃப்ரென்ஸ். बोतल में थोड़ा सा तेल और डाल दो. அப்போ பாட்டிலில் வந்து என்ன சொல்லுவாங்க थोड़ा सा तेल. அப்போ தேல்ன்றது நம்ம என்ன பண்ணுவோம் இட்ஸ் அ மெஷரபிள், வி ஆர் நாட் கவுண்டபிள். இது நம்மளை வந்து கவுண்ட் பண்ண முடியாது, மெஷர் பண்ணுறதுனால अनिश्चित परिमाणवाचक உள்ள வரும். ஓகேங்களா. इस मकान में 11 दरवाजे हैं. ஸோ என்ன இருக்கு மக்கான்றது வந்து பில்டிங். அப்போ என்ன கேட்குறாங்க இங்கே நீ பார்க்கணும் தர்வாஜானது தர்வாஜே மீன்ஸ் டோர். நம்மளால டோர் வந்து கவுண்ட் பண்ண முடியும் எத்தனை டோர் இருக்குன்ற. அப்போ டோர் வந்து என்ன இருக்கு 11. அப்போ 11 நம்பர் கொடுத்ததுனால வி ஆர் ஷியோர் அபவுட் தட் திஸ் இஸ் அ निश्चित संख्यावाचक, वी आर नॉट गोइंग टू मेजर. ஓகேங்களா. அடுத்தது 11 மீட்டர். மீனாட்சி ने 11 மீட்டர் கபடா खरीदी. அப்போ மீட்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட். அப்போ மெஷர்மெண்ட் என்ன வரும் निश्चित परिमाणवाचक. ஸோ இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்க கைஸ். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 டைப்ஸ் ஆஃப் வெறும் 4 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் தான் இருக்குது. கரெக்டுங்களா. ஸோ ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குணவாச்சக், இன்னொன்று வந்து संख्यावाचक, परिमाणवाचक, सार्वनामिक विशेषण. ஸோ வந்து நீங்கள் கண்டுபிடிக்க சொல்கிறேன். சங்கியான நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிமாணம் என்னது குவான்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. குடுன்னா குவாலிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்வநாமிக் விசேஷன் வந்து சர்வநாம் மே சர்வநாம் யஹ வஹ உஸ், அதாவது நவுனுக்கு முன்னாடி வருது வந்து சர்வநாம் தான் சார்வநாமிக் விசேஷன். சரிங்களா. ஸோ இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்கு काली विशेषण और विशेष शब्दों को अलग अलग करके लिखिए. ஸோ காலி பில்லி. காலின்றது என்னது காலின்றது நம்மளுக்கு வந்து பிளாக், பில்லின்றது கேட். கேட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம். கேட் எப்படி இருக்கு பிளாக்காக இருக்கு. கரெக்டுங்களா. அதனால காலி பில்லி. தோடா தூத், தூதுன்றது மில்க் டிஸ்கிரைப் பண்ணுறோம். அப்போ இதில் எது விசேஷன் தோடான்றது விசேஷன், தூதுன்றது விசேஷ. காம்சோர் ரவி. ரவின்றது என்னது விசேஷ, காம்சோர்ன்றது வந்து விசேஷன். டண்டா பத்தலா டண்டா, டண்டான்றது என்னது நவுனு, இது வந்து விசேஷன். ஸோ அதே மாதிரி நான் இங்கே போட்டுக்கிறேன் பாருங்க, அண்டர்லைனும் பண்ணியிருக்கேன். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் விச் இஸ் தட் விசேஷன் அண்ட் விசேஷன் சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு எழுதி கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க. ஸோ இங்கே பாருங்க சாரோ மஸ்தூர் காம் கர் ரஹே. சாரோன்றது வந்து 4 மஸ்தூர். அப்போது யூ ஆர் கவுண்டபிள், தட்ஸ் அ
நிஷித் சங்கியாவாச்சக். சோட்டி பெஹன், சோட்டின்றது என்னது? குணவாச்சக். பஹாதூர் குணவாச்சக். थोड़ी चाय पिलाओ, थोड़ी चायன்றது வந்து மெஷர் தான். அப்போ அன்னிஷித் பரிமாணவாச்சக்ல வரும். பாஞ்சோ சோர், சோர் திருடங்க. we are பாஞ்சோ, அப்போ we are sure about that. here what is that? நிஷித் சங்கியாவாச்சக். அதே மாதிரி பாருங்க, இங்க வந்து ஒர்க் ஷீட் மாதிரி கொடுத்துருக்கேன். நான் சும்மா எல்லாம் ரேண்டமாக டிக் பண்ணியிருக்கேன். யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர்ஸ். சும்மா நான் ரேண்டமாக தான் டிக் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் தான் வந்து கரெக்டான ஆன்சரை வந்து நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் பார்த்துட்டு கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.